இப்போ தான் ஆனுவல் லீவ் முடிஞ்சு திரும்பி ஸ்கூல் ஆரம்பித்து மறுபடியும் லீவ் விடுறாங்க. ஒரு வித்தியாசமாக ஆகிடுது இல்லையா? முந்தெல்லாம் ஒரே ஆனுவல் லீவாக இருக்கும். என் பொண்ணும் என் அக்கா பொண்ணும் தீவிரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு சொன்னான், ஐ காட் 60 out of 80 அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, நானும் ஈவன் ஐ காட் 60 அப்படின்ச்சு. போத் ஆஃப் அஸ் காட் ஒன்லி 60 அப்படின்ச்சு. ஐ காட் 60 out of 80. நீ வந்து 60 out of 100. 60 out of 80னா பர்சன்டேஜ் வைஸ் நான் 75%, நீ வெறும் 60% தான் அப்படின்னு என் பொண்ணு நியாயம் பேசிட்டு இருந்தா. எனக்கு சிரிப்பாக வந்தது. குழந்தைங்களுக்குள்ளேயே அது புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பெரியவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்க? இப்போ ஓட்டர் டர்ன் அவுட் பார்த்தா 84%. ஆஹா, நம்ம ஜனநாயகத்தை எல்லாரும் நிலைநாட்டுவதற்காக எல்லாரும் அவங்க உரிமைக்காக வந்து 84% வந்து ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓட்டு போட்ட எண்ணிக்கை என்னவோ 4.60 கோடி தான். 2 தடவையும் போன எலெக்ஷனுக்கும் அதே நம்பர் தான் இருந்தது, இந்த எலெக்ஷனுக்கும் அதே நம்பர் தான் இருக்குது ஏறத்தாழ. ஆனால் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருந்த பேர் பார்த்தீங்கன்னா போன தடவை 6.30 6.30 crores இருந்தது. இந்த தடவை எஸ்ஐஆர்லேருந்து இறந்தவங்க, அந்த ஊரில் இல்லாதவங்க, அவங்கள பேரெல்லாம் தூக்குன அப்புறம் 5.73 தான், 5.73 crores பீப்புள் தான் இருந்தாங்க. ஸோ முதல் கம்மியான அப்புறம் சேம் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்தாலும் அதே மாதிரி தானே இருக்கும். பர்சன்டேஜ் தான் பெருசாக தெரியுமே தவிர ஓட் போட்டவங்க எண்ணிக்கை என்னவோ அதே தாங்க. ஸோ அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்னும் கொஞ்சம் கிளியராக இதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 ரூபாய் எடுத்துகிட்டு நீங்கள் கடைக்கு போகிறீங்க, 60 ரூபாய்க்கு ஒரு கிண்டர் ஜாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 60 ரூபாய்க்கு கிண்டர் ஜாய் வாங்கினீங்கன்னா உங்கள் கையில் அந்த காசில் 60% போயிடுச்சின்னு அர்த்தம். இதே அடுத்த நாள் நீங்கள் 80 ரூபாய் எடுத்துகிட்டு போய் கிண்டர் ஜாய் 60 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா, ஐயோ 75% ஆஃப் மை காசு போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. எடுத்துகிட்டு போன அமௌண்ட்டு கம்மி தானே. அதே மாதிரி தாங்க, ஸ்டார்ட் பண்ண அமௌண்ட் ரொம்ப கம்மி. அதில் அதே நான் 4.63 crores ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் பர்சன்டேஜ் 84 தெரியுது. இவ்வளோ தாங்க நடந்த விஷயம். சின்ன பிள்ளைங்களுக்கு புரியுறது, நம்மளுக்கு புரிய வேண்டாமா?